சொல்லலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிய நாமத்தில் முதலாவது அனைவருக்கும் இந்த அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்த வசனம் சங்கீதத்தின் புஸ்தகம் 121 சங்கீதம் 5வது வசனம். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய். இந்த 4வது மாதத்திலே தேவன் தரும் ஆசீர்வாதமானது கர்த்தர் உன்னை காக்கிறவராய் இருப்பார், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாய். இந்த 121வது சங்கீதத்திலே மொத்தம் 10 விதமான ஆசீர்வாதம் இருக்கிறது. 121 ஒன்று, help in time of trouble, creation of heaven of the earth, stability in trouble, is keeping both body and mind, both day and night, is constant watchfulness against the enemy, protection from sunstroke, protection from moonstroke, preservation from all evil, preservation of the soul, preservation in travel forever என்று ஆண்டவர் 10 ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நமக்கு இன்றைக்கு 4வது ஆசீர்வாதமாகிய 4வது மாதத்தில் 4வது ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு அவர் கொடுக்கிறார். இந்த மாதம் முழுவதும் இரவும் பகலும் அவர் நம்மை பாதுகாக்க போகிறார். இன்னும் சொல்ல போனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு விசுவாசிகளின் வலது பார்சத்திலே நிழலாய் இறங்கி உங்களை பாதுகாக்க போகிறார். அல்லேலூயா. மாத்திரமல்ல, நீங்க செய்யக்கூடிய தொழில், வேலை, கடை, படிப்பு, என்னென்ன கையில் கிரிகளை செய்கிறீங்களோ எல்லா இடங்களிலும் அவர் வலது பார்சத்திலே நிழலாய் இறங்கி இருக்க போகிறார். அல்லேலூயா. நல்ல கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. உலக மனுஷனுடைய வாழ்க்கையில வெயிலினுடைய தாக்கம் அக்கினியாய் இருக்கும் பொழுது, இப்பொழுது அந்த காலமும் ஆரம்பிச்சிருச்சு. 2ஆம் தேதி, அதாவது நாளை முதல் கொண்டு வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். எப்பொழுதும் போலவே வெயில் அதிகமாக இருக்கும். நீங்கள் தங்களுடைய வீடுகளிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி கவர்மெண்ட் என்ன செய்கிறது, நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அந்த காலத்தில் பார்ப்பேன் என்று சொன்னீங்கன்னா, இந்த ரோடு ஓரங்களிலே மரங்கள் நட்டிருப்பாங்க. இருபுறமும் மரங்கள் நடப்பட்டிருக்கும். அசோக காலங்களிலெல்லாம் அப்படி நடப்பட்டிருந்தது. எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பாடமாக இருக்கும். 2 பக்கமும் ஏன் மரங்களை வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த காலம் மாதிரி அந்த காலத்தில் காரு, பிளைமவுத்து, இந்த மாதிரி பெரிய பெரிய லாரி எதுவும் கிடையாது. என்ன செய்வாங்க, வெளியூருக்கு போகணும் என்றால் அவர்கள் நல்ல சாப்பாடு கட்டி சோழில் சுமந்தோடு நடந்தே போவது வழக்கம். நடந்து போகும் பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது எந்த இடத்துல வேணாலும் மரத்தடியில் உட்காந்துருவாங்க. உட்காந்து அப்படியே கொஞ்சம் நேரம் காத்தாட உட்காந்து படுத்துக்கிட்டு பொட்டத்தை பிரித்து சாப்பிட்டுட்டு தண்ணி வர இடங்களை நிறுத்தி தண்ணியை குடிச்சிட்டு படுத்து தூங்கி நிழல் இருந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து நடப்பாங்க. இது அது மாத்திரமல்ல, படுக்கும் போது மேலே மரத்தில் பார்ப்பாங்க. பழங்கள் இருந்துச்சுன்னா தைரியமாக என்ன செய்யலாம், மரத்தில் ஏறி பழத்தை பறித்து சாப்பிடணும். அன்னைக்கு
இன்றைக்கு காலத்திட்டம் அப்படி இல்லை. அந்த மரம் யாருக்காவது ஒரு டெண்டர் விட்டுருக்கும், இந்த மாதிரி அதை யாரும் தொடக்கூடாதுப்பாங்க என்று சொல்லி இன்றைய காலத்திட்டம். இன்னும் வருங்காலத்தில் மரமே இருக்காது, அப்படிதான் இருக்குது. எதற்காக தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள் வைத்திருக்கார் என்றால், அந்த வெயிலின் தாக்கம் இல்லாதபடிக்கு தங்களை தாங்கள் பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அந்த மரத்தினுடைய நிழலை தேடி ஜனங்கள் இருக்கிறார்கள். வேதம் நமக்கு சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நிழல் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா மரமும் எல்லா காலத்திலும் நிழல் கொடுக்காது. அதுக்கெல்லாம் ஒரு காலம் உண்டு. அதுக்கு ஒரு காலம் வச்சிருக்கிறார். என்ன காலம்? இலை உதிர் காலம் என்று. அந்த காலத்துல இலை உதிர்ந்துரும், அதுக்கு நிழலே கொடுக்காது. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருபோதும் இலை உதிராது இருக்கிற மரத்தை போல இருக்கிறார். எப்பொழுதும் அவர் நமக்கு நிழல் கொடுப்பார். எல்லா காலத்திலும், சந்தோஷத்தின் காலம், நெருக்கத்தின் காலம், கண்ணீரின் காலம், கொடுமையின் காலம், எந்த காலம் நமக்கு வந்தாலும் அந்த காலங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு நிழலாக இருப்பார். ஆமென். வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம் 32ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும் பெரு வெள்ளத்துக்கு புகலிடமாகவும் நம்பர் 1, முதலாவது இந்த மாதம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு பெரும் கன்மலையின் நிழலாக, பாதுகாக்கிற கன்மலையின் நிழலாக இந்த மாதம் இருக்க போகிறார். அல்லேலூயா. பெரும் கன்மலையின் நிழலாக. கன்மலையின் நிழல் எவ்வளவு பெரிய காற்றடிச்சாலும் ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர் கால்களாகும். ஆனால் விடாய்த்த பூமிக்கு, ரொம்ப விடாய்த்த பூமினா அப்படியே நல்லா இருந்துச்சு, பூமி நல்லா மழை பெஞ்சிச்சு, நல்லா செழிப்பா இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இப்போ திரும்பவும் என்ன செய்ய ஆரம்பிக்குது? பூமி விடாய்க்க ஆரம்பிக்குது. திரும்பவும் இந்த மாதிரி லாக்டவுன் வரப்போகுது. விடாய்த்த பூமிங்கிறது தான் எரிச்சலா நமக்கு, என்ன திரும்ப திரும்ப அப்படின்னு. ஸோ விடாய்த்த பூமியா வரலாம். வரக்கூடிய காலங்கள், வரக்கூடிய நாட்கள் எப்படி விடாய்த்த பூமியா, தண்ணி இல்லாம, மேல இருந்து தண்ணி இல்லாம, சைடுல இருந்து தண்ணி இல்லாம, வெடிப்பா இருக்கக்கூடிய ஒரு வசதி இல்லாம இருக்கலாம். அப்படி வந்தாலும் இந்த மாதத்தை அப்படி ஆரம்பிச்சாலும் ஆண்டவர் சொல்றாரு, விடாய்த்த பூமிக்கு பெரும் கன்மலையின் நிழலாக இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அமெரிக்காவிலே ஒரு யுத்த வேளை நெருங்கிக் கொண்டிருந்ததா. அப்பொழுது அங்கே அமெரிக்க தேசத்திலே ஒரு பெரிய கோடீஸ்வரர் இருந்திருக்கிறார். அவருக்குள்ள ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. மரண பயம் வந்து அவரை மிகவும் வாட்டியது. இந்த வேளையிலே குண்டுகளில் பொழிந்து ஒருவேளை நம் குடும்பத்தை அழித்து விட்டால் நாம் என்ன செய்வது? யுத்த வேளையிலே அணுகுண்டுகளை வீசி நம்முடைய நகரத்தையே கலங்க செய்து விட்டால் நாம் என்ன செய்வது என்று சொல்லி அவன் தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் பாதுகாக்கும்படியாக தன்னுடைய நிலத்துக்கடியிலே, பூமிக்கடியிலே அவன் என்ன செய்கிறான்? உள்ளே தோண்டி பூமிக்கடியிலே ஒரு அழகான வீடை உண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி நல்ல பெரிய இன்ஜினியர்ஸ் அழைத்து அதற்கான பிளான் போடப்பட்டு கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்கி மிக நேர்த்தியா செவ்வையாக பூமிக்கடியிலே ஒரு நல்ல அரணான ஒரு கோட்டை போல ஒரு வீட்டை கட்டினான். கட்டி முடித்து அந்த வீட்டை சிறப்பு விழாவுக்காக மோரிஸ் செருல்லோ என்ற ஒரு ஊழியக்காரரை அழைத்தார். அந்த மோரிஸ் செருல்லோ வந்து அந்த வீட்டை திறந்து வைக்கிறார். திறந்து வைத்து உள்ளே அழைத்து போனால் மிகவும் பாதுகாவலாக இருக்கக்கூடிய இடம். வெளியே இருந்து குண்டு போட்டாலும் குண்டு தொலைக்காத அளவுக்கு அந்த வீடு கட்டப்பட்டிருக்கிறது. மிக நேர்த்தியாய் கட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த கோடீஸ்வரர் சொன்னாராம், பாஸ்டர், எவ்வளோ அழகாய் கேட்டிருக்கிறேன். இது வந்து புல்லட் ரூஃப் பில்டிங் கட்டப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் குண்டு போட்டாலும் அழிக்க முடியாத அளவு கட்டியிருக்கிறேன். பல
கோடிக்கணக்கில் செலவழித்து நான் கட்டியிருக்கிறேன், எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என்று சொன்னார். இவரும் சரி என்று சொல்லி ஒரு அந்த அருமையான வீட்டை கிரக பிரதேசம் பண்ணி அவருக்கு சாவியை கையில் கொடுத்து தண்ணியெல்லாம் தெளித்து ஆசீர்வதித்து விட்டு அவர் சொன்னாரா, நீங்க இவ்வளவு அழகான பெரிய வீடை கட்டி பாதுகாப்பு வச்சிருக்கிறீங்க, ஆனா இத்தனை கோடிக்கணக்கில் செலவழிச்சிருக்கீங்க, நான் ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறேன், அந்த வீடு இவ்வளவு பெரிய செலவே இல்லை, செலவு குறைஞ்ச செலவுல நான் ஒரு வீடை கட்டி அதுக்குள்ள அமர்ந்திருக்கிறேன் என்று சொன்னார். இவருக்கு ஆச்சரியப்பட்டார். அப்படி என்ன வீடு? குண்டு துவைக்காத ஒரு வீடு என்று சொல்லி சொன்ன உடனே அவர் சங்கீதம் 91 எடுத்து இதைத்தான் வாசித்தார். சங்கீதம் 91 சங்கீதத்தில் வாசிக்கலாம். சங்கீதம் 91 வாசிக்காம இருக்கீங்க? உன்னதமானவருடைய மறைவு, நீ என் அடைக்கலம், நீதான் என் கோட்டை, நீதான் என் தேவை, நீ அவருடைய மறைவுக்குள்ள நான் இருக்கிறேன். அவர் தான் எனக்கு கோட்டை, அவர் தான் எனக்கு அடைக்கலம், அவர் தான் மறைவு. அவருக்குள்ள இருக்கிறதுனால என்னை எந்த ஒரு குண்டோ எந்த ஒரு சத்துரு வல்லமையோ என்னை தொடவே முடியாது என்று சொல்லி அவர் சொன்னார். கையில தள்ளி காட்ட மகிமைப்படுத்த ஆச்சரியப்பட்டு போனார். ஓ, இப்படி ஒரு காரியம் இன்னைக்கு நமக்கு அப்படிதான். எந்த விதமான COVID-19 டெங்கு காய்ச்சல் உலகத்தில் சொல்லக்கூடிய எதுவுமே தொடாதபடிக்கு பாதுகாக்கிற ஒரே ஒரு தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் அடைக்கலம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் கோட்டை, அவர் தான் நமக்கு நிழலா இன்றைக்கு இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதாவது குட்டி குட்டி மிருகங்கள் தான், அதுகளுக்கு தேவன் எவ்வளவு பெரிய ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், சங்கீதத்தின் புத்தகம் 104 அதிகாரம் 18வது வசனத்திலே நாம் அதை பார்க்க முடியும். உயர்ந்த பர்வதங்கள் வரையாடுகளுக்கும் கண்மலைகள் குளிமுசல்களுக்கும் அடைக்கலம். வரையாடுகள் எல்லாமே பெரிய பெரிய கண்மலைகளுக்குள்ளே சின்ன சின்ன இந்த குழி முசல்கள் என்ன செய்யுமா, சின்ன கேப்ல குழியை தோண்டி உள்ள அப்படி உள்ள போய் உட்கார்ந்து அதுக்கு அடைக்கலம். வரை ஆடுகள் இருக்கும், அது எல்லாம் அந்த கண்மலைக்கு உள்ள பொந்துகளுக்குள்ள போய் இருந்து கொள்ளும். அதுக்குள்ள போயிட்டா அந்த ஆடுகளுக்கு அந்த கண்மலை அடைக்கலமாய் இருக்க வேண்டும் என்று தேவனுடைய திட்டம். அந்த கண்மலைக்குள்ள ஒரு குளிமையில் புயிர்ந்துச்சுன்னா எந்த ஒரு நரி உள்ள நுழையாதபடிக்கு அந்த கண்மலையுடைய என்ட்ரன்ஸ் அப்படி இருக்குமா. அந்த கண்மலைக்குள்ள எந்த ஒரு நரியோ எந்த ஒரு புலியோ உள்ள புகுந்து அவைகளை தொடக்கூடாது என்பது தேவனுடைய சட்டம். ஸோ அந்த இடத்துல வந்த உடனே நரி பார்த்து அந்த கண்மலை பார்த்த உடனே அதுக்குள்ள ஒரு வல்லம் இருக்கும், பயந்து ஓடிடுமா. அதனாலதான் ஆண்டு சொல்றாங்க, அடைக்கலமாய் அந்த கண்மலைகளுக்குள்ளே குளிமுசல்கள் தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ளும்படியா, தங்கள் ஜீவனை பாதுகாத்துக் கொள்ளும்படியா, எந்த ஒரு துஷ்ட மிருகங்கள் அவைகளை தொடாதபடிக்கு பாதுகாவல் கொடுக்கிற ஒரு கண்மலை தான் அந்த கண்மலை. கைவழி சொல்லுவோமா? அல்லேலூயா. சோ எந்த ஒரு வல்லமையும் அதை தொடாதபடிக்கு பாதுகாக்கிற அப்படிப்பட்ட ஒரு கண்மலை அந்த சரி உலகத்தில் இருக்கக்கூடிய கண்மலை, நேரடியாக பார்க்கக்கூடிய கண்மலை நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கண்மலையாக நம்மை பாதுகாக்கிற நிழலாக, சத்துருக்களை தொடாமல் இருக்கிற நிழலாக கண்மலையாக இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. சோ கண்மலை, நீரின் கண்மலை என்று சொன்ன கண்மலைக்கு உள்ள இயேசு கிறிஸ்துடைய ஐம்பெரு காயங்களாகிய அந்த காயங்களுக்குள்ளே, அந்த பிளவுகளுக்குள்ளே, அந்த கண்மலையின் பிளவுக்குள்ளே ஒருவன் அமர்ந்து கொள்ளும் போது எந்த சத்துருவின் வல்லமையோ, வியாதியின் வல்லமையோ, பிசாசின் வல்லமையோ, வில்லிசுனிய வல்லமையோ தொட முடியாதபடிக்கு அந்த கண்மலையின் நிழல் நம்மை பாதுகாக்கும். அல்லேலூயா. எஸ்ஐயா புத்தகம் 25 அதிகாரம் 4வது வசனத்திலே கொடூரமானவர்களின் சீரல். கவனிக்க, கொடூரமானவர்கள். இன்னைக்கு நமக்கு அநேக மனுஷங்க கொடூரமான மனுஷங்க சீறிக்கொண்டே இருக்கிறார். கொடுமையானவர்களின் சீரல் என்றால், சீரல் என்பது பார்க்க சர்ப்பத்தை குறிக்கும். சர்ப்பம் தான் என்ன செய்யும்? சீரும். சோ கொடுமையானவர்கள் சர்ப்பம் போல் சீறிக்கொண்டு வரலாம்.
மதுரை மோதி அடிக்கிற பெரு வெள்ளத்தை போல இருக்கலாம், வெள்ளம் போல வரலாம், அழிக்கிற தன்மை உடையவர்களாக இந்த உலகம் நமக்கு வரலாம், உலகத்திலுடைய மக்கள் செயல்படலாம். அப்பொழுது நீ ஏழைக்கு விழணும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்ப அடைக்கலும், வெயிலுக்கு ஒதுக்கும். ஓ கர்த்தர் நமக்கு ஒரு அடைக்கலமான ஒரு நிழலாகிய கண்மலையின் நிழலை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நிழல் நம்மை பாதுகாக்கும். அந்த நிழல் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிச்சயமாக பாதுகாக்கும். கண்மலையின் நிழல் நம்மை பாதுகாக்கும் தன்மையுடையது. இந்த மாதம் ஆண்டோடைய 50 காயங்களுக்குள்ளே நாம் ஒளிந்து கொள்ளும் பொழுது, நாம் நின்று கொள்ளும் பொழுது, எந்த சத்துருவின் வல்லமைகள், மனுஷிக வல்லமைகள், கொடூரமான சீரல்கள், யார் ஆழமான சண்டை போடக்கூடிய வார்த்தைகள் எதுவும் நம்மை சேதப்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் தெளிவா சொல்றார். இந்த மாதம் நீ அந்த பிளவுக்குள்ள போய் வந்துக்க, கண்மலையின் பிளவுக்குள்ள உட்கார்ந்துகொள், அது உனக்கு பெரிய நிழலை கொடுத்து உன்னை பாதுகாக்கும். அல்லேலூயா. இரண்டாவதாக சங்கீதத்தின் புஸ்தகம் 36ஆம் சங்கீதம் 7வது வசனம். 36ஆம் சங்கீதம் 7வது வசனம். தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உமது சட்டைகளின் நிழலிலே வந்தடைகிறார்கள். அப்படி என்றால் இரண்டாவது நிழல் கிருபையின் நிழல். முதல் என்ன நிழல்? கண்மலையின் நிழல், அது உன்னை பாதுகாக்கும். இரண்டாவது நிழல் என்ன நிழல்? கிருபையின் நிழலாய் இருக்கிறது. இந்த கிருபையின் நிழல் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆறுதலை கொடுக்கிறதா இருக்குமா? இந்த மாதம் நமக்கு ஆறுதலை தேவன் கொடுக்கிற மாதமாக வைத்திருக்கிறார். ஆறுதலின் நிழல் நம்ம இறங்கிக் கொண்டே இருக்கும். அல்லேலூயா. கிருபையின் நிழல் இனிமையும் ஆறுதலினாலும் நிறைந்து இருக்கிறது. நம் தேவன் கிருபையின் தேவன், கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக அடிக்கப்பட்டு ஒருக்கப்பட்டு கல்வாரி சென்று அந்த சிலுவையிலே கடந்து போய் அந்த சிலுவையிலிருந்து வரக்கூடிய நிழல் ஆகிய கிருபையின் நிழல் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் யாரெல்லாம் சிலுவை அண்டை வருகிறார்களோ அவர்களுக்கு சிலுவையின் நிழல் என்றாலே அது ஒரு கிருபையின் நிழல், அது ஒரு ரட்சிப்பின் நிழல். அந்த நிழல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த மாதம் பாதுகாக்கதா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடிக்கடி என்ன பாடம்? சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியா சாய்தலை பாரிடுவேன் என்று சாய்ந்து இலை பாரிடுவேன். இந்த பாடல்கள் சரியா இருக்கு. சிலுவையின் நிழலில், சிலுவை நிழலில் அனுதினம் அடியா சாய்ந்து இலை பாரிடுவேன். ஏன் அந்த இளைப்பாறுதல் என்றால் சிலுவை தான் ஒரு மனிதனுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். ஆண்டவர் அந்த இளைப்பாறுதலின் நிழலாக தேவனுடைய கிருபை, அந்த கிருபை என்பது ஆறுதலை கொடுக்கிறது. அது ஒரு இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு சாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா புத்தகம் 61ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தருடைய அனுக்கிற வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரி கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் என்ன செய்வாராம்? ஆறுதல் செய்யவும். இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதல் செய்ய போகிறார். அல்லேலூயா. ஆறுதல் செய்யக்கூடிய கிருபையின் நிழலுக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் தேவனுடைய ஆறுதல் முழுவதும் அப்படியே இறங்கும். ஏனென்றால் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஆறுதலின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. எதை சொல்லுகிறார்? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஆறுதலாய் இருக்கிறார். 4வது வசனம், ஆறுதல் செய்கிறவராய் இருக்கிறார். 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கும், அவர் என்ன செய்வாரா? ஆறுதல் செய்கிறவர். ஆறுதலை கொடுக்கிற தேவன். யாரெல்லாம் ஆண்டவருடைய சிலுவையின் நிழலுக்குள்ளே வந்து நின்று கொள்கிறார்களோ அந்த சிலுவையிலிருந்து தேவனுடைய கிருபையின் நிழல் இறங்கி அந்த கிருபைக்குள் தேவனுடைய ஆறுதலை ஆண்டவர் இயேசு நமக்கு கொடுக்கிறார்.
அல்லேலூயா. ஆறுதலை செய்கிற தேவன், அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். 5வது வசனத்துல 3 வசனத்திலையும் வரிசையாக சொல்லப்பட்டிருக்கும். தேவனா எப்படி எனில் கிறிஸ்துவுடைய பாடுகள் எங்களுக்கு பெறுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு பாடுகள் விவிதமாய் பெறுகிறது போல பாடுகள் பெருகும். அதே போல சிலுவைக்கு பக்கத்துல ஆண்டவர் இயேசு பாடுகளுக்குரிய அனுபவம் இருந்தாலும் அவர் நமக்கு ஆறுதலை கொண்டு செய்கிறவராய் ஆறுதலை பெருகுகிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. ஐயோல சொல்லுங்க அல்லேலூயா. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். என் நேசர் இருக்கிறாங்க அந்த மரத்தை போல. அதன் நிழலிலே, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய நிழலிலே, அந்த இயேசு கிறிஸ்துவுடைய மரம், காட்டு மரம், கிச்சிலி மரம், அப்படியே சிலுவை மரம். விலகிக் கொள்ளணும். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறது அப்படியே, அப்ப மரங்களுக்கு எப்படி இருக்கிறதோ அதுபோல என் நேசர் இருக்கிறார். அவர் சிலுவை மரமாய் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் நான் உட்கார்வேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயும். சிலுவையின் நிலத்தடியிலே, கிருபையின் நிழலிலே அமரும் பொழுது தேவன் நமக்கு ஆவிக்குரிய கனிகளை கொடுத்து, அன்பிற்குரிய கனிகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. கையோட்டை சொல்வோம். 3வது கடைசியா ஏசாயா புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். 3வது வசனம். 3வது பார்த்து இந்த 2 வசனத்தை இணைத்து பார்க்கும் பொழுது தேவனை மகிமைப்படுத்த வைக்கும் கரத்தின் நிழல். 3வது கரத்தின் நிழல் இறங்குது. அந்த கரத்தின் நிழல் நம்ம மேல் படுதலினாலே நம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். முதல்ல என்ன சொன்னேன்? பெருங்கண்மலையின் நிழல் பாதுகாக்கும். 2வது கிருபையின் நிழல் ஆறுதல் கொடுக்கும். 3வது கரத்தின் நிழல். கரத்தின் நிழல் நம்மை தேவனை மகிமைப்படுத்த வைக்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த கரத்தின் நிழல் நம்ம மேல இறங்கின உடனே ஒவ்வொரு விசுவாசியும் ஆண்டவர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்பொழுது மகிமைப்படுத்துவான் ஒரு மனுஷன்? ஒரு மனிதன் தேவனை எப்பொழுது மகிமைப்படுத்துவான்? எப்பொழுது மகிமைப்படுத்துவான்? எஸ், 10 பேர் ஆண்டவர்கிட்ட நன்மையை வாங்கிட்டான். ஒரே ஒருத்தன் வந்தது தேவனை மகிமைப்படுத்தான். இப்ப இந்த மாதம் தேவனை மகிமைப்படுத்துற மாதம்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? போச்சு. இந்த மாதம் முழுவதும் நீங்க ஜெபம் பண்ண ஜெபங்களுக்கு நன்மைகளை பெற போகிற மாதம். ஆசீர்வாதம் பெற்றவன் வாயை திறந்து சோத்திரம் பண்ணாம இருக்கவே மாட்டான். இஸ்ரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஏன்? என் கரத்தின் நிழலினால் ஓடுவேன். ஆண்டுடைய கரம் யார் மேலெல்லாம் வந்து அமர்ந்ததோ அப்பொழுது அவன் என்னென்ன காரியங்கள் கேட்டானோ அத்தனையும் பெற்றுக் கொண்டான். வீடு சண்டையாக கேட்டது, எரிச்சலா இருக்கு, குடும்பத்துல ஒரே குழப்பமா இருக்கு. ஆண்டவர் சொல்றார், கர்த்தருடைய கரம் இறங்கி அவர்களை ஒருமனப்படுத்தியது. அப்ப ஒருமனப்படுத்தினோடனே ஆண்டவர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. ஆண்டவர் குடும்பத்தை ஒருமனப்படுத்தின சும்மா பேசி சிரிச்சுக்கிட்டே திட்டத்துக்கு உட்கார்ந்துருக்க கூடாது. தேவையில்லாத காரியங்களை பேசிக்கிட்டு ஒன்னாயிட்டங்கிறது தேவையில்லாத பேசிக்கிட்டு இருக்க வீண் வார்த்தைகளை பேசி அலப்பிக்கிட்டே இல்லாம என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்த. இந்த மாசம் தேவனை மகிமைப்படுத்த சொல்றவங்களாம் கையை வந்து அல்ல சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டுடைய கரம் தாங்க. எகேமியாவில் தேவனுடைய கரை இறங்கியது, எஸ்ராவில் தேவனுடைய கரை இறங்கியது. கரை இறங்கின பின்புதான் இடம் வாங்கினான். கரை
சர்ச்சு கட்டப்பட்டது. கரை இறங்கின பின்னதான் அலங்கை கட்டப்பட்டது. நல்ல கையில தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய கரை இறங்க 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 நாம் ஜெபிச்ச அத்தனை ஜெபங்களுடைய காரியங்களை பதிலை பெற்றுக்கொள்வோம். பெற்றுக்கொள்ளும் போது உடனே என்ன செய்ய, கர்த்தாவே உமக்கு மகிமை. எத்தனை பேர் எத்தனை மகிமை செலுத்த போறீங்கன்னு தெரியும். அப்படின்னா நிறைய வச்சிருந்தீங்கன்னா நிறைய சொல்லுவீங்க. ஒன்னே ஒன்று மட்டும் எழுதி வச்சுருங்க பாஸ்டர், அந்த ஒன்று மட்டும் எனக்கு கிடைச்சிச்சு, கர்த்தாவே உமக்கு மகிமை. அதனால இப்ப இருந்து என்ன செய்ய, இன்னும் நிறைய மொத்தமா கடைசி நேரத்தில் நிறைய வேகமா படிச்சு பாஸ் பண்ணுவாங்களா, அந்த மாதிரி இப்ப வேகமா நிறைய ஜெபங்களை சொல்லி இந்த மாசம் ஆண்டது கருத்தை வாங்க பாருங்க. அல்லேலூயா அல்லேலூயா. மகிமைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர ஒரு மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா. கையோட சொல்லுங்க அல்லேலூயா. எந்த அளவுக்கு ஆண்டவர் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு மகிமைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அவர் மகிமைப்படுவார். சோத்திர பலி இருக்கிறோம் என்னை. இப்ப சோத்திர பலி எப்போது கர்த்தர் கொடுத்தார்? சோத்திரம் சொல்லுங்க. அதோட சொல்லணும். இந்த மாசம் என்னது? கர்த்தர் கொடுக்கிற மாசம். உடனே அங்கே போயிடக்கூடாது, படக்கு ஜம்படி ஓடக்கூடாது. அல்லேலூயா. இருக்கிறதே பாருங்க, இந்த தவளை இருக்குது. தவளை எல்லாம் பார்த்துருக்கீங்க. இப்ப 4 கால் உள்ள மிருகம் எல்லாம் பாருங்க, 4 கால் உள்ள மிருகம். மாடு என்ன செய்யும்? மாடு 4 கால் வச்சு நடக்குமா? 4 கால் தானே மாடு. 2 கால் 4 காலா? 4 கால் தானே. ரைட். எல்லாம் 4 கால் உள்ள எல்லாமே நடக்கும், ஓடும். நடக்கும், ஓடும். நாய் 4 எல்லாமே பாருங்க ஓடும் ஓடும். ஆனா 4 கால் இருக்குல்ல, யாருக்கு? தவளை. என்னைக்காவது அது மெதுவா நடந்து 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 போயிருக்கா பார்த்துக்கீங்களா? ஓடி பார்த்துக்கீங்களா? கிடையவே கிடையாது. அது என்ன செய்யும்? தவி தவி, மலைக்கு மலை தாவு, மரத்துக்கு மரம் தாவும், சப்படி சப்படி ஓடும். தண்ணிக்குள்ளே சொங்க தண்ணிக்குள்ள தப்பிக்கிட்டு தண்ணியில வந்து வெளியே முடியாது. அந்த மாதிரி இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு தவற வேலையில வேணாம். நம்ம தவி 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 போறது கட்டி வைக்கிறது, ஜப்படி 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 போயிடுவான். பூரா இதை எல்லாத்தையும் அழைச்சிருப்பான் தவி தவி போய். அந்த மாதிரி தம்பி வேற வேணாம், ஜம்பிங்கே இருக்கக்கூடாது. அல்லேலூயா. அழகாக நடந்து நீதிமான் அவருடைய நாமத்துக்குள் ஓடுவான், நடப்பான், உட்காருவான், சுகத்திருப்பான், கர்த்தரை மகிமைப்படுத்துவான். அல்லேலூயா. நம்ம ஜம்பிங் விசுவாசியா இருக்க வேண்டாம். அதை வாசிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பிட்டுட்டு உள்ள ஒரு பொந்துக்குள்ளே மறைஞ்சிருந்துக்கிறோமா யாருக்குமே தெரியாம இருந்துக்கிட்டு நான் எப்படி மறைஞ்சிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு என்ன செய்யுமா? வாய் திறந்து இங்கே கத்துமா. எப்படி கத்து பார்த்துக்கலாம்? எனக்கு 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 எப்படி நான் ஒழிச்சுக்கிட்டேன். நல்லா கவனிச்சா காது எனக்கு எனக்கு தான் சொல்லுவோம். எனக்கு 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 அப்படின்னு சொல்லுவோம். உடனே பார்ப்போம் உள்ளதை இருக்குதாமா சாப்பிட்டு போயிருப்பான். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. எங்கே உட்காந்து சத்தம் கொடுக்கணுமோ அங்கே உட்காந்து சத்தம் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்து கர்த்தரை நோக்கி நம்ம என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். இந்த மாதம் கர்த்தரை நல்லா மகிமைப்படுத்தும். எந்த அளவுக்கு ஸ்தோத்திரம் பண்ண 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 ஆண்டவர் கொடுத்துட்டே இருப்பார். அல்லேலூயா. கொடுக்க ஆரம்பிக்க சோத்திரம் சொல்ல 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 ஆக நல்ல சோத்திரம் பண்ணுது. கர்த்தர் அதிகமாய் விரும்புகிற காரியம் நான் உன்னில் மகிமைப்படுவேன். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்லுவார், நீ ஆண்டவர் பிதாவை தேவனே நீ என்னை மகிமைப்படுத்துவார். மகிமைப்படுத்தணும்னா பாடுவோம். அப்போ அவர் நன்மை செய்ய செய்ய ஆண்டவர் மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்ய செய்ய தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நான் கட்டின பாபிலோன் உனக்கு ஆண்டவர் நல்ல வீடு கொடுத்துட்டாரு, ஆண்டவர் நல்ல அரண்மனை கொடுத்துட்டாரு. அமைதியா இருக்கீங்க. நான் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வீடு கொடுத்துட்டாரு, ஆண்டவர் நல்ல ஒரு அரண்மனை கொடுத்துட்டாரு, நல்ல ஒரு காரை கொடுத்துட்டாரு, நல்ல பெரிய வாகனம் கொடுத்துட்டாரு, நிறைய வருது வாயில் ஆசீர்வாதம். சோத்திரம். நீங்க என்னென்ன எதிர்பார்த்து ஜெபம் பண்ணீங்களோ அத்தனை வரிசையா நிக்குது. பரலோகத்துல நிக்குது. இன்னையில இருந்து ஆணல் இறங்கி வருது. அல்லேலூயா. எந்த கண்ணி சோட யாருமே அதை பிடிக்கவே முடியாது, தடை செய்ய முடியாது. மற்றவங்களுக்கு கொடுக்கிற காரியம் தடை செய்யலாம். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற காரியம் இறங்கி வந்துகிட்டே இருக்கும். அதை தடை செய்யவே முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஏன்னா அதோட வரும் பொழுது உடனே கை வச்சுட்டு இது நான் கட்டியது, இது நான் சொன்னேன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவனை மகிமைப்படுத்த வந்த. கர்த்தர் உனக்கு தேசத்தை கொடுத்தார், ராஜ்யத்தை கொடுத்தார், அரசாங்கத்தை கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்தார் ஆண்டவர் கொடுத்தார். வாயில் என்ன வரணும்? எது சொன்னாலும் கர்த்தர் கொடுத்தாருன்னு சொல்லணும். பக்கத்தில் உள்ள எடுத்து வச்சுட்டு கர்த்தர் எனக்கு கொடுத்தான்னு சொல்லக்கூடாது. அதை எடுத்து வச்சுட்டு நம்மளே எடுத்தது இது கர்த்தர் எனக்கு கொடுத்ததுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர்
கர்த்தரே கொடுப்பார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருக்கு என்ன சொல்றீங்க? பாதி கர்த்தர் இந்த மாசம் அந்த சைடு மறந்துடணும். கர்த்தர் கொடுத்தா கர்த்தர் கொடுத்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இப்படியே சொல்றோம். அல்லேலூயா. இந்த மாசம் ஒரு புதுசா கொடுத்துருக்காரு ஆண்டவர், சொன்ன மாதிரி கொடுத்துருக்காரு. நல்ல கவனிச்சு பாருங்க. இந்த மாதம் ஆண்டவர் ஆசீர்வாதம் மாதம். என்ன சொல்லணும்? போன வாரத்துல புக்க ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியும் ஆண்டவர் தேதி 1ஆம் தேதி வைக்க மாட்டார், 4 நாள் முன்னாடியே ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. 27 சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் எப்பொழுதும் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் ரொம்ப இஷ்டம் என்னன்னா, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறனா அவரை எப்பொழுதும் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணுமா. தேவன் அதுக்கு ரொம்ப இஷ்டம். ஆண்டவருக்கு என்ன இஷ்டம்னா, ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பொழுதுமே ஆண்டவர் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கணும். அப்ப எப்பொழுது மகிமைப்படுத்துவான்? அழுதுகிட்டே இருக்காத மகிமைப்படுத்தணும்னா பட மாட்டான். எப்ப சிரிச்ச முகமா இருக்காது. அப்ப எப்பொழுதுமே நம்ம எப்படி வைக்கிறனால கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும். கேட்கறதெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தா போதும். எப்படி இருக்கும்? முகம் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம என்னென்ன கேட்கிறோம் அத்தனையும் கொடுத்துட்டாருன்னா எல்லாத்தையும் வாங்கி சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சுத்தி உள்ள வச்சுட்டு ஒன்றை கூட சில பேர் அனுபவிக்க மாட்டோம். அப்படியே வச்சிருப்போம். இருக்கட்டும் வந்துருச்சுல. அல்லேலூயா. ஆனா என்ன, ஆண்டவரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். தேவனை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும். ஆமென். நல்ல டெஃபனட்டா சொல்றாரு ஆண்டவர். இந்த மாசம் ஒருத்தர் கூட இல்லை, எல்லாருமே சிறுவர் முதற்கொண்டு பெரியவர் வரைக்கும் ஆண்டவர் மகிமைப்படுத்த போறீங்க. அல்லேலூயா. மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். கர்த்தரின் நிழல், கரத்தின் நிழல் என்னை மூடிட்டு. எப்படி இருக்கும்? ஆண்டவருடைய கரத்தின் நிழல் வந்து மூடிடுச்சுன்னா முடிஞ்சிச்சு. பிரைசலா. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிட்டு நம்மை காக்கிற இயேசுவின் நிழல் நம்மேல் வந்து விட்டது. அல்லேலூயா. அவங்க காத்த நிழல் விலகி போயிடுச்சு. இனிமேல் நமக்கு தான் வெற்றி, நமக்கு தான் செய்யும், நமக்கு தான் ஆசீர்வாதம். தேவன் இந்த மாதம் முழுவதும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களை மூடி நாம் செபிப்போம். எல்லாம் எழுதுகிறோம்.